வணக்கம் நண்பர்களே, மாங்காய் ஒரு காய் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். மாங்காய் 2 கிலோ, பூண்டு ஒரு 100 கிராம், பச்சை மிளகாய் ஒரு 10 நம்பர், கருவேப்பிலை ஒரு 5 இனுக்கு, சுகர் 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் ஒரு சின்ன டீஸ்பூன், மிளகாத்தூள் 75 கிராம், சீரகம் 3 டேபிள் ஸ்பூன். எல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். சீரகம் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன், அது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது பொரிஞ்சிச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சூடு ஆறினவொடனே பொடி படிக்க வேண்டியது தான். 400 கிராம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குது தாளிக்கிறதுக்கு, ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு. இப்போ ஊறுகாய் தாளிச்சிக்கலாம். நம்ம எண்ணெய் காயிட்டும், காஞ்சவொடனே தாளிச்சிக்கலாம். காடி ஒரு 50 ml. கடுகு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிட்ருக்குது. கடுகு பொரிஞ்சிச்சு. மாங்காய், பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட வேண்டியது தான். பெருங்காயத்தை போட்டுக்கலாம். பொடிச்சு வச்சு வெந்தயம் சீரகம் பொடி பண்ணி வச்சு, உப்பு காரம் பார்த்துக்குங்க. பத்தல்னால் நீங்கள் மிளகாத்தூள் திருப்பி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நாங்கள் போட்ட காரம் சரியாக இருக்கும், எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பத்தல்னால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுகரை சேர்த்துக்கிறோம். உப்புலாம் தேவையான அளவு. 10ல் நாங்கள் மிளகாய் இன்னொரு 25 கிராம் மிளகாத்தூள் போட்டோம். 100 கிராம் மிளகாத்தூள் போட்டிருக்குது. வறுத்த பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கிண்டி விடுங்க. ஒரு 2 நாளைக்கு கிண்டி விடுங்க. 2 நாளைக்கு கிண்டி விட்டு இப்போ நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். நூறு கிராம் காடி 100 கிராம் மிளகாத்தூள் போட்டிருக்குது. நல்லா சூடு ஆறினோடனே 2 நாள் கிண்டி விட்டு கண்ணாடி பாட்டில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கங்க. 2 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். அந்த ஊறுகாய் கைப்படாமல் எடுத்துக்கணும், தண்ணி படாமல் எடுக்கணும். 3 நாளாக ஊறுகாய் ஊறிட்டு இருக்குது. ஊறினோடனே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பாட்டில் எடுத்து ஸ்டோரேஜ் பண்ண போகிறோம். ஊறுகாய் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி தான் வச்சு கண்ணாடி பாட்டில் வைக்கணும். கண்ணாடி பாட்டில் வச்சிட்டிங்கன்னா 2 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஊறுகாய் கைப்படாமல் தண்ணி படாமல் எடுக்க வேண்டியது தான்.